மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் சேனலோட இன்னொரு அங்கம். வாராகி ஜோதிடத்துக்கு எவ்வளவு அன்பையும் ஆதரவையும் கொடுத்தீங்களோ அதே போல மித்ரா டிவிக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அன்போடு கேட்கிறேன். இந்த டிவிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். உயர்நிலை ஜாதகம் ஜோதிடத்துல அடிப்படை முடிச்சிருப்பீங்க. உயர்நிலை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 21/2024 நம்மளுடைய வகுப்பு ஆரம்பம். மதியம் 2 to 4 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆன்லைன் ஜூம். தொடர்ந்து 16 வாரங்கள் நடக்கும். ஜாதகத்தை அருமையா பலனுரைக்கணும், வந்தவங்களை நான் ஆச்சரியப்படுத்தணும்னு எனக்கு விருப்பமா இருக்குன்னு யாராவது விருப்பம் இருந்தா, தொழில்முறை ஜோதிடர்கள் இருந்தாலும் சேர்ந்து நீங்கள் பயனடையலாம், படிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் சொல்லுகின்ற தயக்கம் 100% நீக்கப்படும். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு 8ஆம் இடத்தில் குரு, விருச்சிகத்தில் குரு, ஜாதகம் சொல்லும் ரகசியங்கள். என்ன ரகசியம் அந்த 8ல குரு இருந்தா, இல்ல விருச்சிகத்துல குரு இருந்தா என்ன ரகசியம், அதை முழுமையா பார்த்துரும். குரு பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தால் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு பொது கருத்து. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஜென்ரல், உங்க ஜாதகத்துக்கு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆனா இது ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணா கண்டிப்பா 80% பொருந்தி வரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப குரு 8ஆம் இடத்துல இருந்து அவர் நேரம் எங்க பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலே வருமானத்திற்காக நீங்க ஒரு போராடாம வாழவே முடியாது. ஒரு நாளைக்காவது உங்க பொருளாதாரத்தை இழக்காம இருக்க முடியாது. வட்டி கட்டுறேன் சார், கடன் ஆயிடுச்சு, ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறேன், பணம் வந்தா எதுக்காக செலவாகுதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், போராட்டமா இருக்கு சார், அப்படிங்கிற நிலைப்பாடுகள் 8ல் குரு இருந்தால் இருக்கும். 26 வயசுக்கு மேல இவங்க ஒரு நல்ல நிலைக்கு படிப்படியா உயர்வதையும் பார்க்க முடியும். பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. 8ல குரு இருந்தா இவங்க எப்பவுமே கௌரவமா தான் இருப்பாங்க. பேச்சு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன், ஆனா என்னோட கௌரவம் பாதிச்சதுன்னா நான் தாங்க மாட்டேன். என்னுடைய மானம் மரியாதைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னை யாரும் சீண்டி பார்க்க முடியாது, அது எனக்கு உயிர் அப்படின்னு வாழக்கூடியது 8ஆம் இடத்துல இருக்கிற குரு. எல்லாருக்கும் இருக்கும், 8ல் இருக்கிற குருக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த தன்மை. 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவர் எங்க பார்ப்பாரு, 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப எந்த அளவுக்கு இவங்க செலவாகிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வருமானமும் வரும். ஏன்னா 12 விரயம், 2ஆம் இடம் வருமானம். அப்ப விரயத்துக்கு தகுந்த வருமானம். இல்லைன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, நிறைய பணம் வருது சார், எங்க காசு போகுதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், பணம் வந்துச்சுன்னா போதும், ஒரு 50,000 ரூபாய் மாசம் நான் சம்பளம் வாங்குறேன் சார், 5ஆம் தேதி சேலரி, 7ஆம் தேதி ஆனா என்கிட்ட 2,000 ரூபாய் இருந்தா பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நகைகளை விற்கிறது, அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு. ஒரு நகையை அழிச்சு இன்னொரு நகை செய்யறது 8ஆம் இடத்துல இருக்கிற குரு. 8ல் குரு இருந்தால் தந்தையாருக்கு அல்லது ஜாதகருக்கு அரசாங்க அரசியல் செல்வாக்கு இருக்கும். இல்ல குடும்பத்துல அரசுல வேலை பார்த்தவங்க இருப்பாங்க, அரசாங்க வேலை பார்க்கறவங்க, இல்ல அரசியல் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல ஒரு கட்சி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி குடும்பமே இருக்கும் இந்த 8ல குரு இருந்தா. 8ஆம் இடத்தில் குரு இருந்தா 2ஆம் இடத்தை பார்க்கும். ரொம்ப பில்டப் பண்ணி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அதுவும் கிரகம் தான் பண்ணுது, நாங்களாம் யார் தெரியுங்களா அப்படின்னா அந்த 8ல் இருக்கிற குரு. ஏன்னா வாக்குஸ்தானத்தை பார்க்குது. 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே அப்படிதான். 8ல் குரு இருந்தா அசைவ பிரியர்கள், நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது சார்னா அதை மறந்துடலாம், நிறைய பேருக்கு இது பிடிக்குது. உணவு பிரியர்கள் பொதுவா 8ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா நிறைய நாள் ரொம்ப தீவிரமா சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் அப்படியே தீவிரமா விட்டுருவாங்க. இதுவும் நடக்கும். 8ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது, சார் வட்டி கட்டுறேன், வருமானத்துல ஒரு பகுதி கடன் போயிருது, நகை கடன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, புலம்புவாங்க. இந்த பிறவியில எனக்கு எக்கனாமிக்கல் சோர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ திருப்தி இல்லாம இருக்கு சார் அப்படின்னு புலம்ப வச்சிடும் 8ல இருக்கிற குரு. 8ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல குரு இருந்தா 4ஆம் இடத்தை பார்ப்பார்.
12ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு இடம் வாங்கினேன், ஒரு நிலம் வாங்கினேன், கடனுக்காக விற்றேன், சங்கடப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், அதுக்காக ஒரு இடத்த வித்துட்டேன், ஒரு இடத்துல வில்லங்கம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களே பிரச்சனையா இருக்காங்க, பக்கத்து வீடே எனக்கு தொந்தரவா இருக்கு, வேற மதம் வேற மொழி பேசுறவங்களும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க, இல்ல வேற வேற உங்களுக்கு கர்நாடகாக்காரங்க, கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க, இப்படியாவது அந்த லிங்க் வந்துடும். 8ல குரு இருந்தா. 8ஆம் இடத்துல குரு இருந்தா தன் தந்தையார் பெரிய பொருளாதாரத்தை இழந்தோ நெருக்கடியா இருந்தோ முன்னுக்கு வந்தவர், மேல வந்தவர், இல்ல தொந்தரவாக வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு கணக்கு. 8ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சர்ஜரி, டான்சல், உடம்பு போடுறது, ஒபிசிட்டி, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் நிறைய வரும். தைராய்டு வர்றது, அஜீரண கோளாறு, வயிறு சார்ந்த உபத்திரவங்கள், அதே மாதிரி இருதய படபடப்பு, டைஜஷன் ப்ராப்ளம், தூக்கமின்மை, மன அழுத்தம், இல்லை தூங்க நேரம் இல்லை சார், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கவே நேரம் இல்லை சார், அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்கும். சில நேரங்கள்ல 8ல குரு இருந்த 2 பார்க்கறதால இவங்க பேச்சு பிரளயமா மாறிடும், யுத்தமா முடியும். நான் நியாயமா தான் சொல்றேன், கரெக்டா தான் பேசுறேன், என்னன்னே தெரியல. திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்கலாம் இந்த 8ல குரு இருக்கிறவங்க தான். ஏதாவது ஒரு டிகிரி, சட்டம் படிக்க பிடிக்கும், மேனேஜ்மெண்ட் படிக்க, MBA படிக்க பிடிக்கும், ஆடிட்டர் ஆகிறதுக்கு பிடிக்கும், நிர்வாக திறமைக்காக படிப்பு படிக்கிறது பிடிக்கும். 8ல குரு இருந்தா நான் லாயர் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி ஒரு நீதிபதி ஆயிரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த 8ஆம் இடம் குரு தான். PhD வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது, வேலை பார்த்துட்டே படிக்கிறதெல்லாம் இந்த 8ல் இருக்கிற குரு ஈஸியா செய்யும். அதே போல இவங்களுக்கு ஒரு சர்ஜரி, ஒரு விபத்துங்கிறது லைஃப்ல ஒரு நாளாவது அது வந்துட்டு போயிருது. மரணம் இல்லைனாலும் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அது எட்டி பார்க்குது. என்னதான் நல்லதா இருக்கு அப்படின்னா யாராவது ஒரு உயிர் சொத்து கிடைக்கும். 8ல குரு இருந்தா முன்னோர்களோட உயிர் சொத்து உங்களுக்கு வரும். அம்மாவோட உயிர் சொத்தை கூட வரலாம் உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு பண வரவு, யாரோ ஒருத்தர் மூலியமா டக்குன்னு ஹெல்ப் கிடைக்கும் இந்த 8ல குரு இருந்தா. குலதெய்வம், தெய்வ வழிபாடுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, அதே சமயம் நிறைய விரக்தியும் அடைவாங்க. பயங்கரமா இருக்கு பூஜை புனஸ்காரங்கள், அதே மாதிரி விரக்தியும் இருக்கும், நெருக்கடியும் இருக்கும். 8ல குரு இருந்தா உங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான கடன் இருக்கும், இல்லைன்னா மன அழுத்தம் இருக்கும், இல்லாம வாழவே விடாது. 8ஆம் இடத்துல குரு இருந்தா நான் என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் 12 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. சித்திரை ரத வல்லப பெருமாள் சாமி பேர், பெருமாள் பேர், அங்க குரு இருக்காரு. குருவுக்கான பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகர் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணுனீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குருவோட தாக்கங்கள் குறைஞ்சு நல்லா இருக்கும். சிலருக்கு 8ல குரு இருக்கிறதுனால தாயாருக்கு உடல் உபத்திரவம், ஸ்கின் தொந்தரவு, கர்ப்பப்பை பிரச்சனை, மன அழுத்தம், சில நேரங்களில் சிலருக்கு தாயாருக்கு கேன்சர் பயம் இருக்கும், ஏதாவது வந்துருமோ, டிஸ்டர்ப் ஆயிருமோ, பயப்படுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு தான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வைக்குது. சிலருக்கு வீடுனால தொல்லை, வீடுனால கடன், வீடுனால மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சில நேரங்கள்ல இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு மகனுக்கும் அவங்களுக்குமான உறவுல கசப்பு, முதல் குழந்தை நான் சொல்றேன், முதல் குழந்தைக்கும் அந்த தாயாருக்கும் அல்லது தந்தையாருக்குமான உறவுல கடும் கசப்பை கொடுத்துட்டு போயிருது. நல்லா பார்த்து பார்த்து வளர்த்தணும் சார், ஆனா என்னை மதிக்கல, நான் கவலைப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய எமோஷனல் ஆயிடுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு இவங்களுக்கு விட தெரியாது, அதை நினைச்சு அழுது புலம்பலினா இவங்களுக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் மாத்திக்கிட்டு இந்த 8ல குரு இருக்கு, நமக்கு இப்படித்தான் அமைப்பு, நம்ம நிதானமா இருப்போம், பொறுமையா இருப்போம்னு சொல்லி வாழ்றதுதான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.